ஓம் நமோ வெங்கடேஷாய. வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே மலையப்ப சுவாமி தாயாரை வஜ்ர கவசத்தில் பார்க்க முடியும் இந்த ஜெயஸ்டாபிஷேகத்தப்போ. இதோட கண்டினியூஸாக 3rd இயர் நான் அட்டன் பண்ணுறது. இந்த வைர கவசம் பெருமாளோட பக்தர் ஒருவர் கனவுல வந்து மெஷர்மெண்ட்லாம் எதுவும் இல்லாமல் அவர் கனவுல வந்ததை பேஸ் பண்ணி அவரே இந்த வைர கவசம் செய்கிறார். மேல்கோட்டி, வரதராஜ பெருமாள், ஸ்ரீரங்கம் எல்லாம் போய் அங்கே இருக்கிற உற்சவமூர்த்திக்கு சாத்துறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. செட்டால் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு, இந்த மாதிரி ஆயிடுச்சே நம்ம செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலாக இங்கே வந்து மலையப்ப சுவாமிக்கு பொருத்தி பார்க்குறாங்க. பர்ஃபெக்டாக செட் ஆகிடுது. அந்த வஜ்ர கவசம் தான் இது. 3 நாட்கள் நடக்கும் ஜெயஸ்டாபிஷேகம். ஆக்சுவல் மலையப்ப சுவாமி கண்டெடுத்த பொழுது எப்படி இருந்தாங்களோ ஐம்பொன் விக்கிரகம், அந்த விக்கிரகத்துக்கு அபிஷேகம் செய்வாங்க இந்த 3 நாட்களுக்கு. அபிஷேகத்தப்போ நம்ம இந்த அலங்காரத்தில் பார்க்க முடியாது, ஈவினிங் டைமில் தான் பார்க்க முடியும். இப்போ சஹஸ்ர தீப அலங்கார சேவாவில் பார்க்கலாம். நாளைக்கு இதே மாதிரி முத்தங்கி சேவாவில் இருப்பார், அதுவும் சூப்பராக இருக்கும். அண்ட் 3rd டே எகெயின் எடுத்த அந்த தங்க கவசத்தில் ஏதாவது ரிப்பேர் ஒர்க்கெல்லாம் இருந்தால் ஃபிக்ஸ் பண்ணி பாலிஷ் பண்ணி மறுபடியும் சாத்துவாங்க. அகெயின் நெக்ஸ்ட் ஜெயஸ்டாபிஷேகம் வரைக்கும் அந்த தங்க கவசத்தில் தான் பெருமாள் இருப்பார். அந்த தங்க கவசத்தோட தான் அதுக்கப்புறமா நடக்கக்கூடிய அபிஷேகம் எல்லாம் செய்வாங்க. ஃபஸ்ட்டு தங்க கவசத்தில் ஆரம்பித்தது. பட் வைர கவசம் மட்டும் இது 3rd டைம். SBC சேனலில் லைவாக பார்க்கலாம் சஹஸ்ர தீப அலங்கார சேவாவில். ஏன்னா அதில் என்னோட மொபைலை விட சூப்பராக கிட்ட காமிப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் SBC சேனல் லைவில் சஹஸ்ர தீப அலங்கார சேவாவில் பெருமாள் அதுக்கு தான் போகிறார். அதுக்கப்புறமா வீதி உள்ள வருவார். ஜெயஸ்டாபிஷேகத்தோட ஃபஸ்ட்டு டே. இன்றைக்கி சேவை பார்த்தவங்க 10:45 அபிஷேகமெல்லாம் முடிஞ்சிடுச்சு. சுவாமி தரிசனம் 11 மணிக்கெல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னாங்க. ஸோ 11 மணிக்கு பார்த்துருக்காங்கன்னா